ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இந்த சர்வே கண்டினியூ பண்ணுவோம். இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக டெமோக்ராஃபிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து டிஃபால்ட்டாக அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிற பேர்லேயே வரும். அந்த பேரில் வந்திருக்கிற அந்த டெமோக்ராஃபிக் கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்வே வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டாக இருக்கும். ஸோ அதை பண்ணி முடித்தவங்க இந்த சர்வே வந்து கண்டினியூ பண்ண முடியும். இது யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான், இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. ஸோ யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த $3 சர்வேவை நீங்கள் பண்ணலாம். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல்பீயிங் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரிக்வெஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா சமந்தா டயான் கிளைட்வெல் அப்படின்னு போட்டிருக்கு. ஹிட்டு வந்து ஒரு ஹிட்டு தான் இருக்குது, $3. அப்புறம் டோட்டல் டைம் வந்து 360 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சர்வேவுடைய லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இன்கானோ விண்டோவில் ஓப்பன் பண்ணி சர்வேக்குள்ளே போகிறேன். ஸோ சர்வேக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் த கரண்ட் ஸ்டடி அப்படின்னு போட்டு மியாமி யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வே பார்த்திங்கன்னா 60லேருந்து 80 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல என்ன ஏஜோ அந்த ஏஜை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னென்னா, இப்போ யூஎஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால ஒயிட்டு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நோ, ஹிஸ்பானிக்கா ஒரு லாட்டினோன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நோ தான் கொடுக்கணும். ஸோ நோ கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஹெட்ரோசெக்சுவல் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேரிடா அன்மேரிடான்னு போட்டிருக்கு. ஸோ மேரிட்னா மேரிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ரிலீஜியஸோட அஃபிலியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்றேன், ப்ரொட்டஸ்டன்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன ரிலீஜனோ அது கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து ஒயிட் அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க. ஸோ கிறிஸ்டியன் கொடுத்துருங்க. கிறிஸ்டியனுக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். கேத்தலிக் இல்லை அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து காலேஜ் கிராஜுவேட், பார்ட் டைம் ஸ்டூடெண்ட், ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டே கொடுங்க, இல்லை நாட் ஏ ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. கீழே வந்து பெய்டு ஒர்க்கா ஓவர் 40 ஹவர்ஸ் பர் வீக், வாரத்துக்கு வந்து 40 ஹவர்ஸ் வந்து 40 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம் ஆனுவலாக எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோரில் $0 to $10,000 கொடுத்துட்றேன். வேர் யூ ஃபைனான்ஷியலி சப்போர்ட்டட் பை சம் ஒன் எல்ஸ் ஓவர் த பாஸ்ட் இயர், நோ கொடுத்துருங்க. Total number of people to depend household income listed above, 4 members கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒகேஷ்னலி லெஃப்ட் சைடில் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. சில கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் படித்து பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ரேண்டமாக கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இதே மாதிரி தான் கேட்குறாங்க.
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி கொடுத்துட்டே வாங்க. நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால தான் வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது அப்படியே வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் நெவர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆல்மோஸ்ட் நெவர் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நெவருங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்பவும் போல் ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கொஸ்டின் தான் தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக செக்யூரிட்டி கொஸ்டின்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு கடைசியாக வந்து ஒரு கோடு வரும், கன்ஃபர்மேஷன் கோடு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கோடு செக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்வே கம்ப்ளீட் ஆகிரும். நான் வந்து இது 60 நிமிஷத்துக்கு வந்து கொண்டு போக முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சர்வே வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் கோடு கொடுங்க. தயவு செஞ்சு வந்து இந்த ஒர்க் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படின்னா சில சர்வேயில் வந்து வராத கோடு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சர்வே கோடில் போய்ட்டு ஒர்க் ஐடி மட்டும் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லை கோடு வந்தும் நீங்கள் ஒர்க் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கோடு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து அதை கொடுக்காமல் ஒர்க் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சர்வேவை கண்டினியூ பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. $3 கிடைக்கிது ஒரு நாளைக்கு. அட்லீஸ்ட் ஒரு $5 கிடைக்கிறது, $3 கிடைக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்தா கூட. ஆனால் அதனால் இந்த சர்வே வந்து ஒரு மணி நேரத்துலேயே $3 வருது அப்படின்னா அது நல்ல விஷயந்தான். ஸோ அது ஃபுல்லாக செய்யுங்க. பண்ணிவிட்டு அப்புறமே கோடு வந்ததுக்கப்புறம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.